Welcome to Stitchmaster Tamil, where ladies' tailoring comes to life. Discover the art of creating stunning outfits with our comprehensive lessons. From choosing the right fabric to mastering intricate stitching techniques, you'll gain invaluable skills. Explore styles that flatter every shape and learn about embellishments that add a personal touch. Join our community and unleash your creativity in tailoring that celebrates femininity and elegance. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அப்நார்மல் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரே டைமில் 2 ப்ளவுஸ் வெட்ட போகிறேன். ஸோ இது சைஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்களே இப்போது அளவெடுக்கும்போது பாருங்கள். இது ஒரு அப்நார்மல் சைஸ் அண்ட் ஸோ ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு ரொம்பவே அபூர்வமான ஒரு சைஸும் கூட. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது நீங்கள் எந்தெந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் அளவுகள் எடுக்கணும், எப்படி அளவுகள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முன் அளவு பின் அளவு ரெண்டுமே அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் இது 40+ சைஸ் தான். நல்லா பாருங்கள். இந்த ப்ளவுஸை அளவு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேறு இடத்துல ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணி அது ராங்காக போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ளவுஸ். ஸோ என்னோடய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா 40+. இது 40+ன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர இது எந்த அளவுங்கிறது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இதை முன்பாகத்தையும் அளந்து ப்ளஸ் அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி இதில் அளவுகள் முன்னளவு பின்னளவு ரெண்டுமே மாறும். ஸோ அதனால் அதை முழுமையாக அளந்துக்கலாம். அளந்துட்டு உங்களுக்கு நான் இப்போது எழுதி காட்டுறேன் பாருங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் சொல்லியும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போது நீங்கள் ரொம்பவே முக்கியமாக ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது, நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸும் அளந்த மாதிரி இதில் அளந்துடக்கூடாது. ஸோ நார்மலாக எல்லா ப்ளவுஸ் அளந்த மாதிரி அளந்தாலும் இதில் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதோட கட்டிங் ஏற்ற மாதிரி கொண்டு நம்ம வெட்ட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 40+ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 46 இன்ச். ஸோ 46 இன்ச்சுங்கிறது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சைஸ்லாம் வரும்போது நம்ம பேக் சட்டை மட்டும் அளந்து அளவு நம்ம கெஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இதில் உள்ள முன்பாகத்தையும் அளந்து நான் இது அளவு நோட் பண்ணி சொல்கிறேன். எப்போவுமே முன்பாகம் பின்பாகம் கொஞ்சம் அப்நார்மல் சைஸாக பார்த்தோன்னே தெரியுதுன்னா அதை நம்ம முழுமையாக அளவு எடுத்து தான் சொல்லணும். ஸோ என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத அப்படியே அளந்துட்டோம். ஸோ அதில் 23, 46, அதில் பாதி 23, அதில் பாதி 11, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 இன்ச்சுக்கு ஸ்பேஸில் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட உயரம் 16+ வருது. 16.5 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் வருது. இது ஒரு அப்நார்மல் சைஸ் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதோட லைனிங் 1.25 மீட்டருக்கு மேலே கிட்ட பார்த்தீங்கன்னா 1.40 வரைக்கும் லைனிங் தேவைப்படும் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வெட்டுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி டேப்பே எடுக்காமல் அந்த ப்ளவுஸை எப்படி பார்த்து ப்ளவுஸில் உள்ளது அளவே எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இப்போ கழுத்தோட அளவும் ஷோல்டரோட அளவும் ப்ளவுஸில் என்ன இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம். எப்போவுமே நான் இந்த ப்ளவுஸில் இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ளவுஸில் வைக்கணும் அதே போல் தான் ஷோல்டர் அளவு, கழுத்தளவு, ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இதெல்லாம் வைக்கணும். என்னோட மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். பட் அதை மறக்காமல் இருந்தால் சரிதான். பட் என்ன தான் நீங்கள் ஆம்கோல் அளவு ப்ளவுஸ் படி எடுத்தாலும் சரி தான் ஷோல்டரோட அளவு நம்ம பாயிண்ட்டுக்கு எடுக்கணும், ஸ்கொயர் பாயிண்ட்டுக்கு. அதை தான் நான் பண்ணியிருக்கேன்.
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 7 இன்ச் வரைக்கும் வந்து இதோட ஆம்கோல் வந்து வருது. கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3.25 கீழேயும் 3.25 தான் இருக்குது. அது வெட்டக்கூடிய அளவு. அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. இப்போ ஆம்கோல் வைக்கக்கூடிய இடத்துல மேலே 3 இன்ச்சும் சைடில் 2.5 இன்ச்சு வந்து வச்சு இதுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ பெரிய அளவுன்னு வரும்போது அது கெட்ட போல் வந்து மேலே கீழே அந்த பின்முதுகில் எந்த மாதிரி வந்து அமைப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ மோஸ்ட்லி வந்து டேப்பை எடுக்காமல் அளவு ப்ளவுஸ் அளவு எப்படி வச்சு வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நமக்கு தேவை ப்ளவுஸில் உள்ளது என்ன இருக்கோ அதை அப்படியே செய்யணும். அதான் ஓகே. இப்போ பேக் கட்டு வந்து வெட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதனால் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் வேணும்னா தேவைப்பட்ட அந்த பட்டியிலே வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கை வந்து கையோட அளவு நம்ம வந்து இதுலேயே பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்து டேப் அதிகமாக தொட போகிறதில்ல. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். அளவு எடுக்கும்போது நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அளவு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கையோட ஆம்கோல் சுற்றுறது போல் நான் இந்த துணியை வந்து மடித்து வச்சுருக்கேன். எப்படி பார்த்தாலும் உள்பக்கம் இன்னொரு ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ கையோட மார்ஜின் நம்ம போட்டாச்சு. கையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கெஸ் பண்ணலை எதுவுமே. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் 8 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் சுற்றளவு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆம்கோல் ரவுண்டு சுற்றளவில் குறைஞ்சது ஒரு 18 அல்லது 19 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதெல்லாம் வந்து முக்கியம் வர இல்லை. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். முனிக்கே சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து 8.25 இன்ச்சு வரைக்கும் வருது. ஸோ இதில் வந்து மிடில் பகுதி, கையோட மிடில் பகுதி. இப்போ ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ப்ளவுஸில் ஃபாலோ பண்ணிக்கிறோம். வெட்டக்கூடிய ப்ளவுஸில் டேப்பை வந்து தொடர்ந்து வச்சுக்க முடியாது. ப்ளவுஸ் இருக்கும்போது ப்ளவுஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பேக்கில் வந்து சென்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரண்டில் வந்து சென்டர் அதே இடத்துலையே வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட அளவு நம்ம கெஸ்ஸிங் அளவு வராது, இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதனால சொல்கிறேன். 3/4 இன்ச்சுக்கு வரைக்கும் வருது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அளவு ப்ளவுஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். டேப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து கையோட அளவு நிறைய பேர் இந்த டேப் எடுத்து அளவு ப்ளவுஸில் வச்சு வெட்டும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நானே வந்து எனக்கு டீச்சிங் வரக்கூடிய சில சகோதரிகள்லாம் அவங்க வெட்டி காட்டுறாங்க. அதுலேயே வந்து அவங்க நிறைய குழப்பம் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். கையை வெட்டும்போது நான் சொல்கிறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட நான் செயல்முறையில் என்ன காட்டினேங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஆம்கோல் அளவு வச்சு பார்க்கும்போது
எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஆம்கோல் அளவு வந்து இல்லாட்டாலும் இருந்தால் அப்படியே வச்சுக்க வேண்டியதான், இல்லாட்டி தேவையான அளவுக்கு வந்து நம்ம வெட்டிக்கணும். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இந்த கையில் வந்து கரெக்டான அளவு ஆம்கோல் அளவு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ப்ளவுஸோட கட்டிங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா வீடியோலும் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே உடம்பு அளவு ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க அளவு கேட்டது போல் வந்து அளவு ப்ளவுஸ் என்ன கரெக்டாக இருக்குன்னு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. அதைத்தான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். ப்ளவுஸ் வெட்டும்போது மிஷின் வருதுன்னு பார்க்காதீங்க, வைக்கிறாங்க அதில் வந்து கேட்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை வந்து என்னன்னா, இது ஒரு அப்நார்மல் சைஸ் அப்படிங்கிறனால இதோட கிராஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்ட் கிராஸில் வந்து போடணும். ஃபுல் கிராஸில் வந்து போடணும். இப்போ ஃபுல் கிராஸ் மார்ஜின் பண்ணி நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து முழுமையான அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து நம்ம பேக் கட்டை வச்சு போடக்கூடிய அளவுகளை நம்ம இப்போ போட்டுக்கலாம். அளவுகளை வந்து எப்போவுமே மார்ஜின் பண்ணும்போது பேக் கட்டோட அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக சைஸாக இருந்தால் ப்ளவுஸை வச்சு அளந்து முதல்ல நம்ம செய்யக்கூடிய அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத திரும்ப மெஜர் வந்து பண்ணிக்கணும். பேசிக் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 டாட் வருது. சைடில் எப்பவுமே வைக்கக்கூடிய அளவுல டாட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் சேர்த்து வைக்கணும். பாருங்கள், மேலே ஆம்கோல் அளவு, வெட்டக்கூடிய அளவு, சைடில் வரக்கூடிய அளவு, வெட்டக்கூடிய அளவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். அதற்கடுத்து நம்ம வந்து இதில் உள்ள வரக்கூடிய கழுத்து பாருங்கள், இது பார்த்தாலே கொஞ்சம் பிக் சைஸ் தான். அதாவது கழுத்து அகலத்தை சொன்னேன், அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஷோல்டர்கிட்ட 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நம்ம பொசிஷனை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வரக்கூடிய அளவை அப்படியே ஃபாலோ பண்ணணும். குட்டி பீஸ் வர இடத்துல பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல நம்ம பிடிக்கிறோமோ 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் கேப் வர்ற மாதிரி இருக்கணும். அதான் கழுத்தோட முடிவு. இப்போ பட்டியோட அளவு 3/4 இன்ச்சு வச்சுட்டோம். அதுலேருந்து கீழே 2 இன்ச்சு வச்சுருக்கேன். காரணம் என்னன்னா இது ஒரு நார்மல் சைஸ், அதுக்கேற்ற போல அளவுகள் வந்து நம்ம வந்து வைக்கணும். இப்போ 15.5 இன்ச்சு இந்த டீப் வைக்கும்போது இந்த அளவு வருது. அப்படி பார்க்கும்போது மேலே வந்து 14.5 இன்ச்சு வரணும். வந்துச்சுன்னா நம்ம இப்போ வைக்கக்கூடிய அளவு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சைஸ்ங்கிறது அப்படின்னால கிராஸில் வெட்டினாலுமே 1 இன்ச்சு அளவுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். காரணம் இந்த சைஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 இன்ச்சு வரைக்கும் வருது. 5 இன்ச்சு வைக்க வேணாம், நம்ம ஒரு 4.5 இன்ச்சே வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த 5 இன்ச்சு எப்படி வருங்கிறத திரும்ப வந்து உங்களுக்கு வச்சு பார்க்க போகிறேன். இதில் வந்து கீழே வரக்கூடிய அளவும் அந்த சைடில் வரக்கூடிய அளவும் துணி வந்து எக்ஸ்ட்ரா வரும். அந்த அளவை சேர்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்டில் அந்த டாட்டோட அளவு அப்படிங்கிறது கரெக்டாக வரும். இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்க, அதே செயல்முறையை பண்ணுங்க. இப்போ டாட்டோட அளவு பிடிமானம் வந்து குறைஞ்சது 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. நம்மளும் 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து ஸோ
ஃப்ரண்டோட உயரம் 15. ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்டை நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக டாட்டோட ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு கரெக்டாக வந்துருச்சுங்களா? இது வந்து டாட்டோட பாயிண்ட் அளவு. அதற்கடுத்து இதில் வந்து சென்டர் டாட்டோட அளவு நம்ம வந்து வச்சிட்டோம். அதுக்கடுத்து வந்து நடு டாட்டோட அளவு இப்போ நம்ம வைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அதே போல் வந்து ஆம்கோல் டாட்டும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த ப்ளவுஸில் என்ன ஒரு விஷயம் வந்து கம்மியாக இருக்குன்னா, இதில் வரக்கூடிய அந்த பட்டிக்கு வெட்டக்கூடிய துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த நடு டாட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு மார்ஜின் போட்டு வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இந்த பாயிண்ட் அளவு வைக்கணும் அப்படிங்கிறத. இப்போ சென்டர் டாட் மார்ஜின் நம்ம பண்ணிட்டோம். அதற்கடுத்து நடு டாட் அளவு ஒரிஜினல் என்ன இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். திரும்ப ஆம்கோல் டாட், அதுலேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே ஆம்கோல் டாட். இது தாங்க டாட்டோட அளவு இந்த ப்ளவுஸுக்கு. சைடில் வரக்கூடியது நம்ம இந்த 3 டாட்டுக்கும் நடுவில் வந்து நம்ம சைட் டாட் வந்து போட்டுக்கலாம். கழுத்தோட அளவு 3.25 வரைக்கும் கீழே வச்சுக்கலாம். முன்கழுத்து வந்து கொஞ்சம் ரவுண்டு அதிகமாக கேட்டிருக்காங்க, அதனால். அவ்வளோதான். மார்ஜின் பண்ணிவிட்டு இப்போ சைட்லேருந்து பாருங்கள், ஆம்கோல் டாட். ஆம்கோல் டாட் எப்போவுமே 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். மிடில் டாட் வந்து 1.25 இன்ச் வரைக்கும் வச்சுருக்கேன். நடு டாட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பாயிண்ட். இப்போ இதை சைடில் இருந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதற்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ இதில் வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நார்மலாக 1/2 இன்ச்சு வரைக்கும் வைப்போம் இல்லையா, இதில் வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு வரைக்கும் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, இதில் வந்து நல்லா டாட் வந்து அழுத்தி பிடிக்க போகிறேன். அதற்கடுத்து இந்த டாட்டோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். டாட்டோட அமைப்பு பாருங்கள், இப்போது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் சேர்த்துக்கணும். திரும்பவும் முடியக்கூடிய இடத்துல பாருங்கள், திரும்ப அந்த டாட்டை வச்சு பார்க்கும்போது சைடில் பிடிக்கிறதுக்கு துணி அதிகமாக வந்து வேணும். அதனால் வந்து சைடில் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டாட்டில் வந்து முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அளவு 4.25 5 இன்ச்சு வருது இல்லையா, ஸோ அந்த அளவு வந்து உங்களுக்கு டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். மேலே வந்து ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணி வெட்டிக்க வேண்டியதான். மற்றபடி டாட்டோட அளவுகளில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு ப்ளவுஸ் வெட்டும்போது சரிதான், தைக்கும்போது சரிதான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம மாற்றிக்கலாம். சில பேர் வந்து யூஸ் நல்லா போடுறதுலாம் தேவைப்படுவாங்க. கேட்டதுக்கு நம்ம வந்து அந்த மாற்றமெல்லாம் ஓகே. இப்போ அழகாக வந்து ஃப்ரண்ட் பீஸில் நம்ம வந்து வெட்டிட்டோம். இதற்கடுத்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடியது பட்டி தான். அதற்கு முன்னாடி ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஆல்மோஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்மளோட அளவுகளில் எப்போவுமே மோஸ்ட்லி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் மட்டுமே மாற்றம் வரும். ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
இதற்கடுத்து நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பட்டியோட அளவு துணி வந்து வேற இல்லை. உள்பட்டிக்கு நம்ம வேற என்ன தான் போட்டுக்கிட்டாலும் இதில் போடக்கூடியது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய இந்த துணியே வந்து பட்டியாக வந்து நம்ம வெட்ட போகிறோம். வேறு வழி இல்லை, உள்ளே போடும்போது வேறு போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு வெட்டும்போது வெட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு துணி இல்லையே, அதுதான் பண்ணணும். சில நேரங்களில் ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த மாதிரியும் வரலாம், கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை பேசிக்காக வச்சு உள்ளே போடக்கூடிய துணி வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சேம் கலர் துணி போட்டாலும் சரி தான். அப்படி இல்லாட்டி பேண்ட் கிளாத் இங்கே சில பேர் கொடுப்பீங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. பட்டியோட பீஸ் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, இதைத்தான் நம்ம செஞ்சாகணும். இதில் வந்து இந்த மாதிரி வரதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா? என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம் தான். இது வந்து பியூர் காட்டன், தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். தண்ணியில் போட்டனால அது சுருங்கிருக்கு. அண்ட் ஸோ இது கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெரிய அளவா, அதனால பட்டியோட அளவு சின்னதாக வந்து வந்துருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்படி வர்றதுக்கு முக்கிய காரணம் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பட்டி இது கேட்டது கூட நம்ம வந்து வச்சுக்கோம். இதுலேயே எந்த மாற்றமும் நம்ம செய்யலை. ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போது இதை கேட்டால் போல் இந்த கழுத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். 2 பீஸையும் ஒன்றா போட்டு வெட்டிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து நல்லா அகலமாக வேணும்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக தான் இதில் நான் போட்டுட்ருக்கேன். மேல் கழுத்தோடைய அகலமும் கீழே கழுத்தோட அகலமும் 3 இன்ச்சு 3.25 வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சைஸ், அதாவது 46 இன்ச்சு பாடி ப்ளஸ் 46 அப்படிங்கும் போது, ஓகேங்களா? அப்போ தான் வந்து இந்த மாதிரி உள்ள மார்பு சுற்றுலா கொண்டவங்களுக்கு கழுத்தோட அமைப்பு வந்து நல்லா, இவங்களுக்கு வந்து குறுகலாக போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது என்னோட மற்றபடி அவங்கவுங்க வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.